ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தைகல் ஸ்டடி சென்டர். ஸோ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ஆஃபர் கோர்ஸோட ஒரு ஆஃபர் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமையான ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்த நாள் மாநில பெண்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த தினத்துல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்கறதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. பெண்களுக்கு மட்டுமான்னு கிடையாது, ஆண்களுக்குமே இந்த ஆஃபர் வந்து பொருந்தும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், குரூப் 1 அண்ட் 2 4 இந்த 3க்கும் கம்பைன்டு பேட்ச் டெஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே டாபிக், அதுல வந்து குரூப் 1 லெவலுக்கான கொஸ்டினும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் குரூப் 2 அண்ட் குரூப் 4 அந்த லெவல்ல ஒரு மீடியம்ல இருந்து மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ல இருந்து எடுத்த கொஸ்டின். ஸோ 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எழுதுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஒரு டீடைல் தான் இந்த விஷயமா இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் ஷெடியூல் இது எல்லாமே நீங்க நிறைய டைம் வந்து பார்த்துருப்பீங்க. சோஃபார் எவ்வளோ டெஸ்ட் போயிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட வார்ம் அப் டெஸ்ட் மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு வர சொல்லிட்டு ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்டாச்சு. அடுத்தது வந்து டெஸ்ட் 1 வந்து ஐ மீன் நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் 1 தான் டெஸ்ட் 2 அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ நேத்தனைய தினம் நீங்க வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியாச்சு. ஒன்லி டெஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ சிலர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, தனியா மேக்ஸ் கிளாஸ் இல்லைன்னா தனியா எங்கள் தமிழ் இலக்கணம் வகுப்பு கொடுங்க. இப்போ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம எடுத்துட்டாங்க. ஸோ தமிழ் படிக்கணும், இலக்கணம் இருக்குது, அதுக்காக தனி கோர்ஸ் போடுங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே தனித்தனியான கிளாஸஸ் பற்றின ஆஃபர்ஸ் தான் வந்து நான் எங்களால் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ எப்படி நீங்க இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூம்ல தான் கிளாஸ் நடக்குது இல்லைங்களா? ஒரு வேளை நீங்க அதை அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ரெக்கார்டட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, அந்த ரெக்கார்டட் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ எப்படி பார்க்கறதுங்கிற ஒரு டெமோ வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஸோ அதை பத்தி இன்னொரு டைம் நான் சொல்லிடுறேன். ஸோ நார்மலா இந்த கூகுள்குள்ள போயிட்டீங்கன்னா viதைகள்studycenter.com அப்படின்னு நீங்க அடிச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் வருது இல்லையா, இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஜாயின் நவுன்னு வரும். ஸோ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். நான் ஆல்ரெடி நிறைய டைம் லாகின் பண்ணியிருக்கிறேங்கிறனால எனக்கு டைரக்டா வந்து அது வந்துருச்சு. ஓகே, ஸோ லாகின் ஐடி எனக்கு நீங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்களே, அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து நீங்க நார்மலா ஸ்மால் லெட்டர்லயே பாஸ்வேர்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கோர்சஸ் வந்து வரும். ஓகே, இப்படி லாகின் ஐடி பாஸ்வேர்டு நீங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ள போகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் மெயின்ஸ் பேட்சும் சேர்த்தி போட்டிருக்கீங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து டெஸ்ட் பேட்ச் மட்டும்னா நீங்கள் 1000 பே பண்ணியிருப்பீங்களா, அவங்க டெஸ்ட் பேட்ச். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெஸ்ட் ஷெடியூல் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வேர் டு ஸ்டடி பற்றின ஒரு விஷயம், அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி இருக்கும், அதுவும் ஷெடியூலும் நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே எவ்ரி மண்டே உங்களுக்கு ஓவர் வியூ கிளாஸ் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த வாரம் நீங்க ஞாயிற்றுக்கிழமை எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸை ஓவர் வியூவா நாங்கள் சொல்லிடுவோம். சரியா? சோஃபா டெஸ்ட் 1 நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெட்டீரியலே கம்பைலேஷன் தனித்தனியாக கொடுத்துட்டோம். தனித்தனி டாபிக் தனித்தனி யூனிட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. இது வந்து டெஸ்ட் 2ஓடது, தட் இஸ் சிலபஸ் வைஸ்ல டெஸ்ட் 1ஓடது, அதோட ஓவர் வியூ வீடியோ வந்து இருக்கும். அடுத்தது அதுக்கு ஆன்சர் டிஸ்கஷன் நடத்திருப்பாங்க. பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல வந்து என்ன இருக்குன்னா லாங்குவேஜ் பார்ட்டும் மேக்ஸ் பார்ட் இருக்கு குரூப் 2க்கு. ஓகேங்களா? மற்றது இன்னொரு பார்ட்டா, ஸோ 2 பார்ட்டா வந்து நடத்திருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் இதுதான் இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு 1000 ருபீஸ் நீங்க வந்து கட்டி ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ப்ரிலிம்ஸ் வித் மெயின்ஸ். இந்த கோர்ஸ் நீங்க எவ்வளவு பண்ணிருப்பீங்க அப்படின்னா 4000, அதாவது மெயின்ஸ் வரையிலுமே 5000 கட்டியிருப்பீங்க. மெயின்ஸ் வரையிலுமே நீங்க நம்ம கூட டிராவல் பண்ணலாம். இப்போ இதுல தான் நான் ஆஃபர் சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிற ஆல்ரெடி நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க எக்ஸ்ட்ரா நீங்க 500 பே பண்ணிட்டு இந்த ஃபுல் இதுக்கு வந்துக்கங்க. அதாவது டெய்லி நமக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அதோட ரெக்கார்டட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? லைவ் அட்டன் பண்றது லைவ் அட்டன் பண்ணலாம். லைவ் அட்டன் பண்றது எல்லாருக்குமே ஃப்ரீ. ஜூம் லிங்க் எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் நாங்க அனுப்புறோம். ஓகேங்களா? அதுவே சிலருக்கு வந்து தெரியறது இல்ல. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் சப்போஸ் நான் மேக்ஸ்ல தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க முன்கூட்டியே நைட் வந்து உங்களுக்கு சொல்லிடுவோம், நாளைக்கு இந்த டைம்ல தான் மேக்ஸ் நடக்குதுன்னு. அப்ப நீங்க தாராளமா அட்டன் பண்ணிக்கலாம். இல்ல நான் ஒர்க் கோயிங் பர்சன், ஐ கேனாட் அட்டெண்ட் த லைவ் கிளாஸ் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த ரெக்கார்டட் வந்து வாங்கிக்கலாம். அந்த லைவே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணீங்கன்னாவே இது எல்லா ஃபுல் கோர்ஸோட
ரெக்கார்டட் கிளாஸும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதோட ஆஃபர் டீடைல் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல 7867945526 அந்த நம்பருக்கு வந்து நீங்க பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்னொரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். தட் இஸ் ஏன்னா டெய்லி 10 o'clock மார்னிங் 10 o'clock வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு 10 o'clock இருந்து 11 o'clock வரையில் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கு. மார்னிங் 10 o'clock வந்து நான் டாபிக் கொடுத்துருவேன். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னா குப்தர்கள் 6வது வகுப்புலையும் 11வது வகுப்புல இருக்கக்கூடிய 6th and 11th இருக்கக்கூடிய குப்தர்கள் டாபிக்கும் சிம்பிளிஃபிகேஷன்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் இருக்கு. அது ஒரு 400 பக்கம் இருக்கு. அதுல சிம்பிளிஃபிகேஷன் டாபிக்ல ஒரு முடிஞ்ச வரையில் ஒரு 40 சம் பார்த்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பேன். ஓகே, அது எப்போ அப்படின்னா ஈவினிங் நைட்டு டிஸ்கஷன் நடக்கும். 10 மணிங்கும் போது 9:45 போது லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். 10 to 11 வந்து நடக்கும். சம் எக்ஸ்டென்ட் அப்போ எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்க அப்படின்னா 11:30 வரையிலும் கூட கொண்டு போய்க்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ ஜூம் மீட்டிங்ல வந்து நடக்கும். இதுக்கான ரெக்கார்டட் கிளாஸும் நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? இதோட டீடைல் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் டீடைலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு இப்பவே மெயின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ். இப்போ ப்ரிலிம்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ மெயின்ஸும் நம்ம இப்ப இருந்தே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் பண்ற ஒரு சின்ன வித்தியாசத்தை நம்ம திருத்த போறோம். தட் இஸ் என்ன அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்டே ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றச்சையே அவங்க மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மெயின்ஸ் புக் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ப்ரிலிம்ஸ்க்குமே அதுல ஓவர்வியூ ப்ரிலிம்ஸ்க்குமே அதுல பார்ப்பாங்க அந்த டாபிக்கை. நம்ம என்ன பண்றோம், ப்ரிலிம்ஸ் வரட்டும் முடிஞ்சது பிறகு ஸ்டார்ட் பண்றோமா கிடையாது. வரட்டுமே, ரிசல்ட் வரட்டுமேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ரொம்ப குறுகிய காலத்துல படிக்கிறதுனால நம்மளால ஸ்கூல் புக்கு தான் திரும்ப ரிவைஸ் பண்ண முடியுதே தவிர நம்ம அவுட் ஆஃப்க்கு நம்ம போக முடியறது இல்ல. ஸோ இப்பவே நம்ம இந்த மெயின்ஸ்க்கு நீங்க கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்கிற டாபிக்கும் ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கக்கூடியது. ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல்லையே நம்ம நல்ல மார்க் எடுத்துருவோம். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கும் மேல நல்ல மார்க் எடுத்துருவோம். அதே மாதிரி 2A மெயின்ஸ்க்கும் என்ன குரூப் 1 இருந்தாலும் 2 இருந்தாலும் 2A மெயின்ஸ்க்கும் இந்த சிலபஸோட டாபிக் ரெலவெண்டா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம அந்த கிளாஸஸ் எல்லாமே எங்க இருந்து எடுக்க போறோம்னா ரெஃபரன்ஸ் சோர்சஸ்ல இருந்து எடுக்க போறோம். ஜியாகிரபில குள்ளர் புக்ல இருந்து எடுக்க போறோம். ஸோ இது வந்து இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் நிறைய ரெஃபரன்ஸ் சோர்ஸ் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் உங்களுக்கு பைலிங்குவலா இந்த கிளாஸ் கொண்டு போகப்படும். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு கான்செப்டை இங்கிலீஷ்ல சொன்னாலும் அது உங்களுக்கு தமிழ்ல விளக்கி சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல ஸ்லைடு இருந்தாலும் தமிழ்லயும் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவாங்க. தென் அதை விளக்கி சொல்லும் போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் உங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் படிக்கிற அதே சோர்ஸை உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும், உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அது இப்பவே நம்ம பண்ணும்போது நம்மளோட சக்சஸ் ரேட் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்கும். ஸோ இந்த தப்பு நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் வந்து ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமாவோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு பிறகோ படிக்கிறீங்க. இந்த தவறை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த வருஷம் நம்ம சக்சஸ் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் வந்து மெயினான விஷயம். ஓகே, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ஸ்கூல் புக்ஸ் படிப்பீங்க இல்லையா? ஸ்கூல் புக் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தும் கூட இந்த 10 to 11 கிளாஸ் வந்து நம்ம டிஸ்கஷன் கிளாஸ்ல வந்து நம்ம கேட்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கன்சர்ன் டிஎன்பிஎஸ்சி அந்த கம்பைலேஷன்ல இருந்து நான் கேட்பேன். தென் இதுக்கு செப்பரேட்டா டெலகிராம் குரூப் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த 10 மணி பட்டாசுன்னு தான் இதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஓகே, சும்மா ஒரு காமிக்காக நான் வச்சேன். அந்த டெலகிராமோட லிங்கையும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, இண்டிவிஜுவலா எனக்கு இங்க வாங்கிருங்க. சரியா? ஸோ இண்டிவிஜுவலா இந்த நம்பருக்கு இந்த டெலகிராம் லிங்க்ல வாங்கிங்க. ஏன்னா இப்போ நான் மேக்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் போட போறேன் அப்படின்னா மேக்ஸ் நம்ம எப்படி போடுவோம் அப்படின்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுடுவேன். மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் நம்ம மேக்ஸுக்கு பார்க்க போறோம். இந்த விஷயம் மட்டும் டெய்லி டில் குரூப் 4 எக்ஸாம் வரையிலும் கண்டினியூவா நீங்க குரூப் 2 கூட நம்ம வச்சுக்கலாம். கண்டினியூவா நீங்க அட்டன் பண்றப்போ ஸ்கூல் புக்ல நீங்க தரவாயிருவீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி நம்ம புக்கை பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம காது வழியா கேட்கறது தான். செவி வழியா மத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அதை நம்ம தவறா ஆன்சர் பண்ணாலோ இல்ல வந்து சரியா ஆன்சர் பண்ணாலோ அது என்னைக்குமே நமக்கு மறக்காது. ஸோ இந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இது. அதே மாதிரி ஒரு ஒழுங்கு இருக்கும். இப்போ வாரத்துக்கு ஒரு ஷெட்யூல் படிக்கிறீங்க. அதை நீங்க எப்படி வேணா மிஸ் மேட்சா பண்ணலாம். பட் டெய்லி ரொட்டீனா இருக்கக்கூடிய ஒரு டிசிப்ளின் டெய்லி ஒன்று நம்ம முடிக்க போறோம். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா டாப் 50 டாப் 50 கொஸ்டின்ஸ்ல தான் நான் வந்து உங்களுக்கு கேட்பேன். டாப் 50 லெசன்ஸ் தான் நான் வந்து கேட்பேன். அதுல அதிகமா ரிப்பீட்டா கேட்டுட்டு இருக்கிறது, கன்ஃபியூஸ் ஆகிறது, ஃபேக்ட்
இந்த மாதிரி விஷயங்கள் நான் கொஸ்டின்ல ரிப்பீட்டா கேட்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடும். அனதர் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு வந்து குப்தாஸும் சிம்பிளிஃபிகேஷன்ல ஒரு 50 சம் பாருங்க. நான் கம்பைலேஷன் குடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஓகே. இப்ப நான் ஆஃபர் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம குப்தாஸ் படிக்கிறோம்னா, நாளைக்கு நம்ம மொஹல்ஸோ இல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோ படிக்க போறோம். அப்போ முன்னாடி திரும்பி பார்க்கலாம். இந்த குப்தாஸ்ல இருந்து நாளைக்கும் நான் கொஸ்டின் கேட்பேன். அடுத்து குப்தாவும் நாளைக்கு என்ன டாபிக்கோ அதுல இருந்துமே சில கொஸ்டின் அடுத்த நாளுக்கு 1 ஆர் 2 வரும். சோ நம்ம அப்படியே இந்த பாடங்களை நம்ம கூட கூப்பிட்டே போயிட்டு இருக்கோம். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே போறோம். ஓகே. எப்படி பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ் இப்பவே நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு பாடத்துக்கான ரிவிஷனும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப நீங்க ஒரு சைடு வந்து நீங்க ஷெட்யூலும் ஃபாலோ பண்ணி அந்த ஷெட்யூலையும் கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இன்னொன்னு இந்த லெசனும் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. இந்த லெசன் ஷெட்யூல்ல வந்து கோஆர்டினேட் ஆகும் பொழுது அது உங்களுக்கு டபுள் டைமா ரிவிஷன் ஆக போகுது. இல்ல மேம் என்னால இன்னைக்கு இந்த குடுத்திருக்கிற லெசன் படிக்க முடியலனாலும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க காதுல கேட்கும்போது மறுபடியும் நீங்க புக் எடுத்து அந்த டாபிக் வரும்போது உங்களுக்கு இது ரொம்பவே நல்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ மார்க் வந்து ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ணி காட்டும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ரெக்கார்டட் வந்து இதுக்கு இருக்கு. அதோட ஆஃபர் தான் நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இது ஃப்ரீ கிளாஸ் தான். ஸோ ரெக்கார்டடுங்கும் போது ஒரு 500 இந்த மாதிரி இருக்கும். நான் ஆஃபர் சொல்றேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். அந்த மாரி நீங்க டீம் பண்ணி படிக்கலாம். ஏன்னா இந்த குரூப்ல வந்து ஓப்பன் டூ ஆல் தான். நீங்க சேட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க யாரோ ஒரு 2, 3 பேர் ஃபார்ம் பண்ணி இந்த டாபிக் நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. உங்க மேத்ஸ் டவுட் எல்லாமே நீங்க இதுல வந்து போஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த ஷெட்யூல் நீங்க எனக்கு வந்து வாங்கிக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, குரூப் 1ம் 2வும் இப்ப வந்து ஒரு 2 டெஸ்ட் போயிருக்கு இல்லைங்களா? ஒண்ணு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போயிருக்கு. இன்னொன்னு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அனதர் திங் வந்து என்ன போயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட சிலபஸ் வைஸ் டெஸ்ட் போயிருக்கு. ஓகேவா? அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. நீங்க கொஸ்டின் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா, எப்படி எந்த அளவு ஸ்டாண்டர்டா கொஸ்டின் இருக்குன்னு பார்க்கறக்கு, இந்த 2 கொஸ்டின் பேப்பரையும் நீங்க எனக்கு வாங்கிக்கலாம். என்கிட்ட வாங்கிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் வந்து ஓப்பன் டூ ஆல் தான். 2ஓட கொஸ்டின் பேப்பரும் வாங்கிக்கோங்க. 2ஓட ஆன்ஸரும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதான். இந்த இது வந்து டில் மெயின்ஸ் மட்டும் இல்லாம பிரிலிம்ஸ்க்கு மட்டும் ரெக்கார்டடோட கிளாஸஸோட ரெக்கார்டு வேணுங்கும்போது, இங்க வந்து நான் ஆஃபர் பிரைஸ் கொண்டு வந்திருக்கேன். நீங்க வந்து எனக்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அனதர் திங் இந்த டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 60%க்கு கீழ இருந்துச்சு உங்க மார்க் அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க மறுபடியும் ரீடெஸ்ட் எழுதணும். நாட் ஒன்லி த சேம் கொஸ்டின், டிஃபரன்ஸ் கொஸ்டின். வேற கொஸ்டின் தான் குடுப்போம். ஓகே. எனி டவுட்னா நீங்க கால் பண்ணுங்க. ஓகே. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா படிங்க. அடுத்து 2025 ஃபுல் ஆஃப் எக்ஸாம். குரூப் 1 வருது, குரூப் 4, குரூப் 2 எல்லாமே வருது. நெக்ஸ்ட் குரூப் 5ஏக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அது கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எலிஜிபிளான்னு பார்த்துட்டு, நீங்க கூட கான்டாக்ட் பண்ணலாம் என்னைய. ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.